கீர்த்தி சிஸ்டர், இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க சிஸ்டர். இவங்களுக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தணும். பிபி எல்லாம் செக் பண்ணுங்க சிஸ்டர். உடனே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க சார். அவங்க பொண்ணை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். நான் என்ன பதில் சொல்றது? அவங்கள பயப்படாண்டான்னு சொல்லுங்க. அவங்க பொண்ணு நல்லா தான் இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு மட்டும் சொல்லிருங்க அவங்ககிட்ட. ஓகே சார். இந்த நேரம் நம்ம 2 பேத்துக்குமே ஃப்ரீ டைம். இந்த நேரத்தில் நீ ஃப்ரீயாக தான் இருப்பா. நான் உன் கேபினுக்கு வரேன். கொஞ்சம் ரொமாட்டிக் பண்ணுவோம். நீ என்ன சத்தம் போடுவா, திட்டுனா திட்டிட்டு போ. அதெல்லாம் எனக்கு என்ன புதுசா பழக்கம் தானே. இந்த வரேன்டா சாம். சிஸ்டர், என் பிள்ளை எப்படி இருக்கா? இப்போ அவ கண்ணு முழிச்சிட்டாளா சிஸ்டர்? அம்மா இப்போ அவங்களுக்கு பரவாயில்லம்மா. சார் சொன்னாரு நீ ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கம்மா. ஐயோ ஐயோ, என் பிள்ளை இன்னைக்கு பிள்ளை பெட்லையா இருக்கணும். பலா போனவள்கிட்ட சொன்னேனே, ஒழுங்கா சாப்பிடுமான்னு கேட்டாளா என் பேச்ச? சிஸ்டர், இவங்க யாரு? கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் கத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? மேம், இவங்க தான் நான் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னு சொன்னேன்ல, நீங்க கூட பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னீங்களா, அவங்க தான் மேம். நான் தான் டைம் முடிஞ்சிட்டு அவங்கள அனுப்பிவிடுன்னு சொன்னேன்ல. அப்புறம் இவங்க ஓபியை யார் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? மேம், அது வந்து ஷாம் சார் தான் பார்க்குறாரு. ஏம்மா டாக்டர் அம்மா, உங்களுக்கு அறிவு இருக்குதா? ஒரு உயிரோட ஒருத்தவங்க விளையாடுறியே நீங்க. ஒருத்தவங்க முடியலன்னு வந்தா அவங்கள பார்க்க வேண்டியதானே. ஓபி முடிஞ்சிட்டு பிபி முடிஞ்சிட்டு இப்படி சும்மா தானே அலையிறீங்க நீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுங்கம்மா. நல்லா தெரிஞ்சுதாம்மா பேசுறேன். இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க, ஒரு உயிர் மதிப்பு தெரியாத மாதிரி. நீங்களே டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் டாக்டர் படிக்கிய? வேற வேலைக்கு போக வேண்டியதானே. பிரித்தி சிஸ்டர், இவங்க கேஸை ஏன் சாம் எடுத்தா? இவங்கள தான் அனுப்பிவிட சொன்னேனே. இவங்க பேச்சே லோக்கலா இருக்கு. ஷாம சொல்லணும். பேஷண்ட்டை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு நீ நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கிட்டா தானே நம்ம பேஷண்ட்டை பார்க்க முடியும். இந்த ஷாமுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பவி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும் போச்சுல என் மனசுலாம் வலிக்குது பவி. இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் பவி. அன்னைக்கு நைட்டு மட்டும் என் குழந்தைய பார்க்க உன்னை கூப்பிடாட்டி உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது பவி. இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் பவி. என்ன மன்னிச்சுக்கோ. ஷாம் என்ன சொல்றான்? என்னைக்கு நைட் இவா ஷாம் வீட்டுக்கு போனா? இது எனக்கு தெரியாம போச்சே. அப்ப இப்ப பேஷண்டா வந்தது இந்த பவி தானா? நான் இவளதான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புனேனா? ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா பவியை நானே பார்த்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பேனே. இவன் கூட சேர்றதுக்கு நானே ஒரு காரணமாவே எப்பவும் இருக்கிறேனே. எல்லாம் என் தலை